அதுமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபதமுடரிகள் இறைஞ்சியேத்துவாம். ஆன்மலாபம். பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் கர்மயோகம். 35வது ஸ்லோகம். பகவான் தொடர்ந்து உபதேசிக்கின்றார். நன்கு அனுஷ்டிக்கப்பட்ட பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குணமில்லாத தனது தர்மம் மேன்மை உடையதாகும். தனது தர்மத்திலே இருந்தவனுக்கு மரணமாயினும் மேன்மையதாகும். பிறருடைய தர்மமோ பயத்தை உண்டாக்கும். இது ஸ்லோகம். கீதையில் விவாதிக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களும் இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையே என்று சொன்னால் அது மிகையாக தெரிவித்ததாக ஆகாது. கீதையின் ஆரம்பத்தில் படித்தோம். பகவத்கீதை நூலின் முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் சேர்த்தால் வருவது சுதர்மம், அதாவது எனது தர்மம் என்பதே. இந்த சுதர்மத்தை விளக்குவது இந்த ஸ்லோகமே. மனித மனம் மேலே மேலே முன்னேற சமாதி நிலை வரை சென்று ஆனந்த நிலை அறிய அடிப்படையானது இந்த சுதர்மம். உயரிய மகான்கள் இந்த ஸ்லோகத்துக்கு மகத்துவமான உரைகளை எழுதியுள்ளார்கள். அந்த உரையின் மூலமாகவே நாம் சுதர்மத்தை அப்படி புரிந்து கொள்வோம். தர்மம் என்பது தான தர்மம் என்ற பொருளில் இங்கு கையாளப்படவில்லை. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தர்மம் என்பது இயல்பு என்ற பொருளில்தான் சொல்லப்படுகிறது. சுதர்மம் என்றால் சுய இயல்பு என்பதாகும். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை, சுய இயல்பு இருக்கின்றது. தெரிந்தோ தெரியாமலோ அதை சார்ந்து அதன்படியே தான் நாம் நடக்கின்றோம். மனம் அந்த வழியே பின்பற்றுகின்றது. அதற்கு ஏற்ற நிகழ்வுகளோடு எளிதில் லயம் ஆகிவிடுகிறது. இந்த சுய தர்மத்தை, அதாவது தனித்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் கண்டுபிடிக்க வேண்டும். நம்மில் பலர், ஏன் அநேகமாக 99 விழுக்காடு சுதர்மத்தை கண்டுபிடிக்காமலேயே மாண்டு போகிறோம். நமக்கு ஏற்ற பாதை எது என்பதை நாம் தான் அலைந்து திரிந்து கண்டுபிடிக்க வேண்டும். மற்றவரின் பாதை சுதர்மத்தை விட எளிதானதாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் கண்டு கொண்ட பின்பு நமக்கு காட்டிய பாதை அது. அதில் பயணிக்கும்போது என்னென்ன இடையூறுகள் வரும், அதனை எப்படி கடக்கலாம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதில் நாமும் ஈடுபடலாம். நம்பிக்கையின் பேரில் தான் செல்வோம். கவனம் வேண்டும். நம்பிக்கையின் பேரில் தான் நாம் செல்வோம். சிரத்தை ஏற்படாது. நம்பிக்கை என்பது மற்றவர்கள் சொல்வதின் பேரில் வைப்பதுதான். மனம் முழுக்க லயம் ஆகிறதா என்பதை கண்காணித்தால் அது நன்றாக புலனாகும். ஆயிரக்கணக்கானோர் பக்தியிலும் யோக மார்க்கங்களிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இப்பொழுதெல்லாம் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் எவரும் முக்தி அடைந்ததாக தெரியவில்லை. அந்த மடாதிபதி காட்டினார், இந்த மகான் கூறிய வழி, அந்த சாமியார் அடைந்தார், இந்த ஆச்சாரியார் கண்டுகொண்ட பாதை என்றெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக ஓடுகின்றோம். நமக்குள்ளே நமக்கான சுயதர்மம், சுய இயல்பு, சுதர்மம் ஒன்று ஒளிந்திருக்கிறது. அதற்கு ஒரு பாதையில் லயமாகும் தன்மை இருக்கின்றது. அந்த பாதை எதுவென்று கண்டு நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. அதனால் கடைசி நிலையை எட்ட முடியவில்லை. என்னுடைய ஆதி குருவான தந்தையார் கீதையை படிக்க கற்றுக் கொடுத்தார். வாலாஜா ஞானாசிரியர் வேதாந்தம் போதித்தார். உயர்ந்த ஞானிகளின் நூல்கள் வழிகாட்டின. என்னுடைய சுயல்பு எது என்பதை கண்டுகொள்ள முடிந்தது. புறத்தில் கர்மயோகம் கை கொடுக்கிறது, அகத்தில் ஞானயோகம் மேலே உயர்த்துகிறது. கண்டுபிடிக்க பல ஆண்டுகள் கடந்தன. எந்த இயக்கத்திற்கும் ஆன்மீக மடங்களுக்கும் சென்று வந்தாலும், எல்லா கொள்கைகளையும் படித்தாலும், அவர்களோடு பழகினாலும் அவைகளை பின்பற்ற மனதில் லயம் வருவதில்லை. ஞானயோகம் மட்டுமே மனதில் மேலோங்கி விடுகிறது. ஞானயோகத்திலும் பல தளங்கள் இருக்கின்றன. பின்னால் விரிவாக பார்க்கலாம். ஆக அனைவரும் தங்களுடைய சுதர்மத்தை கண்டு உணர வேண்டும். அதன் போக்கில் தேவையான நூல்கள் வழிகாட்டுதல் தொடருமாயின்
எளிதில் இறுதி நிலையை அடையலாம். இங்கே 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன: தர்மம், சுதர்மம், பரதர்மம். நாம் எப்போதும் பரதர்மத்தில் வாழ்கிறோம். மற்றவர்களை பார்த்து அந்தந்த வழிகளில் முயற்சிக்கிறோம். மல்லிகை செடி தாமரையைப் போல பெரிதான அழகான மலரச் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தால் என்ன ஆகும்? தோல்வியே. மல்லிகை செடியில் தாமரை மலராது, தோல்விதான். தாமரை மலராது, தாமரை தான் வராது என்றாலும் பரவாயில்லை, மல்லிகையும் மலராது. ஏன்? மல்லிகையாக மலர்வதற்கு அந்த செடிக்கு மனம் இல்லை, தாமரையாக மலர முடியவில்லை. பிறகு என்ன நேரும்? மல்லிகை செடி எந்த பூவையும் மலர வைக்காமல் அடம்பிடித்து செடியே அழிந்துவிடும். நாம் பரதர்மத்தை காப்பிடித்தால் இதுதான் நிகழும். சுதர்மத்தை கண்டுபிடிக்க அலைந்து திரிந்தால் கூட பரவாயில்லை, சுதர்மத்தில் தோல்வி கூட வெற்றிதான். இத்தனை ஆண்டுகளாக முயன்றோம், கண்டுகொள்ளவில்லை, மரணம் வந்துவிட்டது. ஆனால் அடுத்த பிறவியில் ஆரம்பத்திலேயே தொடர்பு ஏற்பட்டுவிடும். அது பரதர்மத்தில் செல்லும் வேகத்தை விட அதிவேகத்தில் சென்று அடையும். ஆமை முயல் கதையாக மாறிவிடும். பரதர்மத்தில் செல்லும்போது எல்லா குறிப்புகளும் சொல்லப்பட்டு விடுவதால் அதில் கவனம் கூட குறையலாம். சுதர்மத்தில் தேடிச் செல்வதால் ஒவ்வொரு அடியிலும் கவனம் கண்டிப்பாக இருந்தே தீரும். 4 யோக மார்க்கங்களில் எந்த மார்க்கம் நமக்கு பிடிபடுகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பின்பு அந்த மார்க்கம் சம்பந்தமான நூல்கள், அதற்கேற்ற குரு, அதற்கேற்ற கொள்கை, வழிகள், இப்படி சுதர்ம பாதையில் பயணிக்க வேண்டும். மற்றவர் காட்டும் யோக மார்க்கங்கள் நன்றாக அலங்காரமாக இருக்கும், அழகாக இருக்கும். நமக்கு லயமாகிறதா அல்லது கட்டாயமாக லயம் ஆக்க வைக்கிறோமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். உலக வாழ்வில் கூட பிள்ளைகள் எதில் ஆர்வம் காட்டுகின்றார்கள் என்பதை கவனிப்பதில்லை. அவனுக்கு பிற்காலத்தில் சம்பாதிக்க எது உதவும் என்ற அடிப்படையில் தான் அவனுடைய படிப்பில் அவனை நாம் ஈடுபடுத்துகின்றோம். தர்மம் அதர்மத்திற்கு எதிரானது, சுய தர்மம் பரதர்மத்திற்கு எதிரானது. பரதர்மத்தை பற்றி செல்பவன் அதர்மத்தை அடைய நேரிடும், சுயதர்மத்தை பற்றி செல்பவன் தர்மத்தை அடைய உதவும் என்று மகான்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பரதர்மத்தில், அதாவது மற்றவருடைய தர்மத்தில் உழலுபவனுடைய சொந்த இயல்பு அழிந்து விடுகிறது. அவனுடைய எண்ணங்கள், வேகம் அனைத்தும் மாற்றமாகிவிடுகிறது. ஆனால் ஆன்மாவின் உள்ளுணர்வை போன்ற சுயதர்மம் அடியில் இருந்து கொண்டு லயம் ஆனதை போன்று தெரிந்தாலும் உண்மையான லயத்தை ஏற்படுத்துவது இல்லை. ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டுமானால் வர்ண ஆசிரம 4 யோக மார்க்கங்கள் அனைத்திலும் சுதர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அர்ஜுனன் சத்திரியன், பிராமணனைப் போல ஆக ஆசைப்படுகிறான். பரதர்மத்தில் செல்ல விரும்புகின்றான். அதில் சென்றால் அவன் வாழ்வு ஒளி மயமானதாக திகழுமா? சத்திரிய குலத்தில் பிறந்தாலும் புத்தரின் சுதர்மம் மாறுபட்டது. பிராமண குலத்தில் பிறந்தாலும் துரோணருடைய சுதர்மம் வேறுபட்டது. சத்திரியனாக புத்தர் வாழ்ந்திருந்தாலும் அவர் வாழ்வு உலகம் போற்ற அமைந்திருக்காது. சுதர்மம் ஒன்று இருக்க வாழ்வை வேறொன்றில் செலுத்தினால் எப்படி ஜெயிக்க முடியும், சிறந்து விளங்க முடியும்? துரோணர் பிராமணராக வாழ்ந்திருந்தால் லட்சக்கணக்கான பிராமணர்களைப் போல வாழ்ந்து முடிந்திருப்பார், சோபித்திருக்க மாட்டார். சரித்திரத்தில் அவர் பெயர் வந்திருக்காது. பகவான் கிருஷ்ணர் சுதர்மத்தில் மரணமே வரினும் மேன்மையுடையது என்கின்றார். ஆம், அவன் தேடி தேடி களைத்த பின்பே இறந்திருக்கின்றான். அவனுடைய சிரத்தை கண்டிப்பாக அடுத்த பிறவியிலாவது அவனுக்கு வழிகாட்டி கொடுத்துவிடும். அலைந்து அலைந்து தேடி தேடி அடைந்த பொருள் என்றும் மறக்காது, கைவிட்டு போகாது. தினமும் நான் அலுவலகம் செல்வதில் வீட்டில் எந்த வகையிலாவது தாமதமாகிவிடும். அலுவலகம் காலை 10 மணிக்கு, ஊரிலிருந்து அலுவலகம் சென்றடைய குறைந்தது 1.25 மணி நேரமாகும். காலை 8:15 மணிக்கே கிளம்ப வேண்டும், முடிவதில்லை. மணி 9 கடந்த பின்பே ஓடுவேன். மிதிவண்டியை வேகமாக மிதிக்க டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு சந்து பொந்துகளில் நுழைந்து ஓடி வேர்க்க விறுவிறுக்க பேருந்தை பிடித்து அமர்ந்து பஸ் கிளம்ப சில்லென்ற காற்று முகத்தில் படும்போது அப்பாடா என்று மனம் நிலைக்கு திரும்புகிறதே, அப்போதைய சந்தோஷம் என்னவென்று சொல்வது? பட்டால்தான் தெரியும் எப்படி அந்த சந்தோஷம் வந்தது. ஓடி களைத்த பின்பு வந்தது. அதைப்போல் சுதர்மத்தில் அலைந்து உழன்று தனியாக சுற்றி தனக்கேற்ற வழியை கண்டுகொண்ட பின்பு வருகிறதே, அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியுமா? ஒவ்வொருவரும் இனியாவது சுய இயல்பு எந்த மார்க்கத்தில் எழும்புகிறது என்பதை கண்டுகொள்ளுங்கள். அதில் முன்னேற அதன் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். எளிதில் தியான பாதையில் சஞ்சரிக்கலாம். மகான்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள். சுய தர்மத்தின் பொருள்
பூமியில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கின்றனவோ அத்தனை சுபாவங்கள் இருக்கின்றன என்பதே. 2 கூழாங்கற்கள் கூட ஒரே மாதிரி கண்டுபிடிப்பது கஷ்டம். 2 மனிதர்களை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். உலகம் முழுவதையும் அழித்து பார்த்தாலும் 2 கூழாங்கல் கூட கிடைக்காது. அடியோடு வித்தியாசமின்றி ஒரே விதமாக கிடைக்காது. மனிதன் என்பவன் பெரிய விஷயம். கூழாங்கல்லுக்கு கூட இறைவன் தனித்தன்மை அளிக்கும் போது மனிதனுக்கு அவசியம் அளித்திருப்பான். அதனால் கிருஷ்ணன், தேடு, பின்னால் திரும்பிப்பார், நீ என்னவாக ஆக முடியும் என்று யோசி என்கின்றார். அர்ஜுனனை விட அதிகமாக கிருஷ்ணனுக்கு தெரியும். கிருஷ்ணனது கண்கள் அர்ஜுனனை அணு அணுவாக அலசுகின்றன. மேற்கு நாடுகளில் மனோவிஞ்ஞானிகள் ஒவ்வொரு நர்சரி பள்ளி, கிண்டர் கார்டன், ஆரம்பப்பள்ளி இவற்றில் ஒவ்வொரு குழந்தையின் ஆட்டிடியூட், கிருஷ்ணன் பாஷையில் சொல்வதானால் சுய தர்மம், ஒவ்வொரு குழந்தையின் இயல்பான திறமையை கண்டறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். பெற்றோர் குழந்தைக்காக எந்த நிலையை விரும்பினாலும், பையன் டாக்டராக வேண்டும், பெண் ஆசிரியையாக வேண்டும் என்று என்ன கூறினாலும், மனோவிஞ்ஞானிகள் குழந்தையின் இயல்பை ஆராய்ந்து இவன் சைத்திரிகன் ஆக வேண்டும் என்று கூறினால் பெற்றோர் எண்ணம் நடைபெறக்கூடாது. அரசாங்கம் இவனை டாக்டராக்க வேண்டும் என்று கூறினாலும் மனோவிஞ்ஞானியின் தீர்ப்பே நடைமுறையாக வேண்டும். அரசாங்கம் டாக்டர்களுக்குத்தான் நாட்டில் தேவையுள்ளது, பெயிண்டர் தேவையில்லை என்று எந்தவித கட்டாயத்துடன் கூறினாலும் நடைமுறை ஆக்கக்கூடாது என்பது மனோவிஞ்ஞானிகளின் முடிவு. ஏனென்றால் இந்த மனிதன் சிறந்த டாக்டராக ஆகவே முடியாது. ஆம், டாக்டர் பட்டம் வாங்கலாம், ஆனால் அவன் டாக்டராக இருக்க முடியாது. இவனிடம் சிகிச்சை செய்யும் இயல்பு இருக்காது. மேற்கத்திய மனோவிஞ்ஞானிகள் இந்த விஷயத்தை அநேகமாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இதுவரை குழந்தைகளை பொறுத்தவரை அநியாயம் நேர்ந்து வந்திருக்கிறது. எப்பொழுதும் பையன் என்னவாக வேண்டும் என்பதை தந்தை முடிவு செய்கிறான், அல்லது தாய் முடிவு செய்கின்றாள், அல்லது சமூகம் முடிவு செய்கின்றது. இன்ஜினியர்கள் தேவை அதிகம் என்று சில சமயம் மார்க்கெட் முடிவு செய்கிறது. இப்பொழுது அதிக தேவை ஒரு விஷயத்திற்கு என்று மார்க்கெட் வேல்யூ டாக்டருக்குத்தான் என்று இவர்கள் அனைவருமாகவே முடிவு எடுக்கிறார்கள். எந்த மனிதனுக்கு தானே முடிவு எடுக்க வேண்டுமோ அவன் மட்டுமே முடிவு எடுப்பதில்லை. அந்த மனிதன் அந்தராத்மாவில் ஒரு காலம் தேடப்படுவதில்லை. இவனது இயல்பான குணதர்மம் எது என்று மார்க்கெட் முடிவெடுக்கிறது. பெற்றோர் முடிவெடுக்கின்றார்கள் இவன் என்னவாக வேண்டும் என்று. அதனால் மனிதன் வேர்கள் அற்று போய்விட்டான். ஏனென்றால் எந்த மனிதனும் தான் எதுவாக ஆக முடியுமோ அதுவாக ஆக இயலாது போய்விட்டது. எப்பொழுதாவது கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒருவன்தான் எதற்காக பிறந்தானோ அதுவாகவே ஆகிறான். அப்பொழுது அவனுடைய ஆனந்தம் வேறு. ஒருவர் தன்னுடைய பெண்ணுக்கு வரன் தேடிக்கொண்டிருந்தார். எல்லா குணங்களும் இருக்க வேண்டும், அழகு, நிறம், உயரம், வேலை, செல்வாக்கு அனைத்தும் அமைய வேண்டும் என்று வருடக்கணக்கில் அலைந்தார். எல்லா இடங்களிலும் ஏதாவது 4-5 குறைகள் இருந்து கொண்டே இருந்தன. வந்த வரன்களை இப்படியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தேடி தேடி கலைத்து விட்டார். வயதும் ஏறிக்கொண்டே போனது. கடைசியில் ஒரு வரன் வந்தது. எல்லா பொருத்தங்களும் இருந்தது. புரோக்கர், எல்லா வகையிலும் சரியாக உள்ளது இந்த வரனுக்கு, ஆனால் 2 குணங்கள் மட்டுமே இல்லை என்று சொன்னார். பெண்ணின் தகப்பனார் எண்ணி பார்த்தார். இதுவரையிலும் பார்த்ததில் 7-8 குறைகள், 4-5 குறைகள் என்று காணப்பட்டன. இதில் 2 தானே, எத்தனை காலம் அலைவது? என்ன குணங்கள் என்று அவர் கேட்கவில்லை. புரோக்கரிடம் முடித்து விடு என்று சொல்லிவிட்டார். புரோக்கர் மீண்டும் 2 குணங்கள் குறைவதை சொல்லிவிடுகிறேன், என்னவென்று கேட்டு விடுங்கள் என்றார். தகப்பனாரோ 2 தானே குறைகின்றது, பரவாயில்லை முடித்து விடு என்று எழுந்து போய்விட்டார். அவருக்கு அலைந்து அலைந்து திரிந்த கவலை, அலைச்சல், உடல் அலைச்சல். என்ன செய்வது? திருமணம் முடிந்து விட்டது. அதன் பின்புதான் தெரிய வந்தது, அந்த வரனுக்கு 2 குணங்கள் குறை இல்லை, அதாவது குறைகளாக இல்லை என்று தெரியவில்லை. என்ன 2 குணங்கள் குறைகள் என்று தெரிய வந்தது. அந்த 2 குணங்கள் இல்லாது, ஒன்று சுயபுத்தி இல்லை, மற்றொன்று சொல் புத்தியும் இல்லை. இது குறைகளாக இல்லை, குறையேதான். சுயபுத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை என்பது. புரோக்கரிடம் விவரத்தை அன்றைக்கே கேட்கவில்லையே என்று தந்தையார் தன் தலையில் அடித்து கொண்டார். என்ன செய்வது? சொல் புத்தி, சுயபுத்தி 2 குறைகள், மீதி எல்லா அழகு, செல்லும், நிறம் எல்லாம் இருந்தும் என்ன பயன் இல்லையா? இதை போலத்தான் சுய தர்மத்திலும் இல்லாமல், பரதர்மத்திலும் இல்லாமல், அதர்மத்தில் இருப்பவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? ஆகவே நம் சுயதர்மம்
நம்முடைய சுயதர்மம் எது என்பதை நாம் தேடி கண்டுகொள்ள வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் அடிப்படை பொருள். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.